குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாத பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது, என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, சட்ட சிக்கல் தீருமா, குடும்பத்தில் பிரச்சனை தீருமா, கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்களா, எதிரி தொலைலிருந்து விடுபடுமா, கடன் தொலைலிருந்து விடுபடுமா, இப்படி உங்கள் மனதுக்குள்ளே இருக்கும் பலவிதமான கேள்விகளுக்கும் கிரகங்கள் என்ன சொல்கிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4 ராகு பகவான் ராகு அமர்ந்திருக்கிறார். அவர் குரு சாரம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அவரை குரு பார்க்கிறார். குரு பார்வையில் இருக்கும் ராகால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையே கிடைக்கும். இதனால் இருந்த சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வரும். தடையாக இருந்த ஏதாவது ஒரு இடம் வாங்கணும்னு தடைகளாக இருந்ததா, வாங்க முடியாமல் தடைப்பட்டுதா, அந்த தடைகளை விலகி இடம் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறது. வீடு கட்டும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. புதையல் மாதிரி வீடுக்கு கடகால் நோண்டும் போதோ ஏதோ ஒரு புதையல் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. புதையல் யோகம், லாட்ரி யோகம், திடீர் பண வரவு, இந்த மாதிரிலாம் ஒரு யோகம் இருக்கிறது. அதனால் உங்கள் இடத்திலும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதேபோல் உங்களுடைய இந்த மாதத்தில் வண்டி வாங்கணும்னு ஒரு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். எலக்ட்ரிக் பைக்கே வாங்கலாம். கார் வாங்கணும்னு நினச்சோன்னு கார் வாங்கலாம். லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கிறதுக்கான யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக வண்டி வாங்கலாம். இடத்தில் இருந்த உங்களுடைய பூர்வீக சொத்து ஏதாவது தடைப்பட்டு இருக்கிறத வராமல் அதுவும் வரும். அதாவது இடத்திலிருந்து ஏதாவது பாகப்பிரிவினை பண்ணாமல் சட்ட சிக்கலோ இல்லை அண்ணன் தம்பியார் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா, அதெல்லாம் கூட ஒத்து வருவாங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் உங்களுக்கு சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இல்லை வம்பு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அதுவும் தீரும். ஆகவே உங்களுக்கு சொத்து பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சால்வடைந்து மேன்மை அடைய போகிறீர்கள். அதனால் சிறப்பாகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ராகுவால் யோகம் என்று உங்களுக்கு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 5இல் இருக்கும் சனி பகவான், அவர் சுயசாரமே வாங்கி அமர்ந்திருக்கிறார். பெரிய அளவு பாதிப்பு தர மாட்டார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சண்டை, சின்ன வாக்குவாதங்கள், ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒரு சூழ்நிலை காணப்படும். அது போக போக சரியாகிவிடும். கவலைப்பட வேண்டாம். பிள்ளைகளை சரியாக படிக்கவில்லைன்னு நீங்கள் ஏக்கப்பட்டிருப்பீங்க. படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்காது, கவலைப்படுவீங்க. அதனால் அவங்கள அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம். அவர்கள் என்ன விரும்பி படிக்க விரும்பாங்களோ அவர்கள் விருப்பப்படியே படிக்க வையுங்கள். அவர்கள் போக போக நன்றாக படிப்பார்கள். அதனால் அவருடைய படிப்பை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது ஒரு மந்த நிலை இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். பிள்ளைகளுக்கு இருந்த ஆரோக்கியமும் சற்று குறைவாக இருந்தாலும் அதுவும் போக போக இந்த மாத இறுதியில் சரியாகிவிடும். புத்திரபாகியம் கேட்டுக்கொண்டு புத்திரபாகியம் வரம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். கண்டிப்பாக இந்த மாதம் கடைசியில் ஒரு நல்ல செய்தி வரும். கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை வெளிமாநிலமோ வெளிநாடோ ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தீங்களாக்கா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8இல் குரு பகவான் இருப்பது வயதானவர்களுக்கு ஆயுள் கண்டம் இல்லை. சுறுசுறுப்பு ஆரோக்கியம் குறைபாடு இருந்தாலும் விலகி சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தெம்பாக மீசை முறுக்கிட்டு கிளப்பீங்க. ஆரோக்கியம் மேம்பாடும். உங்களுடைய வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை, கவனம் தேவை. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பகைவர்களால் உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அது படிப்படியாக விலகும். அதேபோல் கடன் தொல்லை அளவுக்கு மீறி கடன் தொல்லை பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு கடனில் நிறைய மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் அவ்வளோ கடன் வாங்குறீங்க? ஏன் பார்த்து பக்குவமாக தேவை மட்டும் கடன் வாங்க. ஏற்கனவே கடன் பாரத்தை மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் கடன் கொடுக்க கண்டிப்பாக கடன் அடையும். அதே உங்களுடைய கடனுடைய சுமையை நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். குறைக்க வாய்ப்பும் இருக்கிறது. சிறப்பாகவும் இருக்குது. கூடுமான வரையில் நீங்கள்
கடன் வாய்ப்பது தவிர்ப்பது, அது ஒரு கெட்ட பழக்கம் தான். கடை வாங்குறது ஒரு கெட்ட பழக்கம். உணவை கடை வாங்குறது அது ஒரு கெட்ட பழக்கம். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, குடும்பம் பாதிக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கை கத்த வீக்கம் போல் வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 10ல் கேது இருப்பது தொழிலில் சின்ன சின்ன தடங்கள் சிக்கல்கள்லாம் வந்து போகும். அது வருத்தப்பட வேண்டாம், போக போக சரியாகிடும். தொழிலாளர்கள் பிரச்சனை, உங்களுக்குள்ள பிரச்சனை, லாபம் கொஞ்சம் குறைவாக இருப்பது, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் போக போக சரியாகிடும். இருக்கிற தொழிலே மேம்படுத்துங்க தவிர புதுசாக இந்த மாதத்தில் எதுவும் தொழில் தொடங்காதீங்க, தொழிலை விரிவுபடுத்தாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க. தொழிலிருந்து எதிர்பார்த்த அளவு ஒரு லாபம் உண்டு, எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்காது. அதனால் நஷ்டம் இல்லாமல் ஓடும் தொழில். சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களும் தொடங்க வேண்டாம், இருக்கிற மட்டும் செய்யுங்கள். குடும்பத்தில் வேகப்பட்ட விரயம் பணம் 5 காசு நிற்கலன்னு நினச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்கள், நீங்கள் கொஞ்சம் கோபத்தை குறைங்க. வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவர்களும் அன்பாக பழகுங்க. யாரையும் எரிச்சலாகவும் கண்டபடி வாயெடுத்து பேசுதாதுங்க. இதனாலே கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, குழந்தைங்களோட பிரச்சனை, வீட்டில் இருக்கிற பிறர்களோட பிரச்சனை, வாக்குவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்களா? விட்டு கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குடும்பத்துக்கு சிக்கல்லாம் தீரும். குடும்பத்தில் எவ்வளோ நீங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டீங்க. அதனால் இனிமேலும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகும். குடும்ப நிறைவில் குடும்ப உறுப்பினர்களோடு நல்லபடியாக பேசுங்க. அதனால் கையில் காசு நிற்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அவங்க வாழ்க்கையும் மேம்படும். திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்கள், கண்டிப்பாக ஆண்களுக்கு கண்டிப்பாக பெண் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் கிடைக்கும். வேலை ஒரு பொண்ணு, வசதி நடத்த பொண்ணு, இல்லை ஏற்கனவே கேட்ட பொண்ணை கூட நீங்கள் மறுபடியும் போய் கேட்டு கல்யாணம் பண்ணின்னு வரலாம். அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக ஐடி மாப்பிள்ளையோ ஏதோ ஒன்று நீங்கள் விரும்புகிற மாதிரி மாப்பிள்ளை மனமோல் மாங்கல்யம் கண்டிப்பாக அமையும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். சிலர் காதலர்கள் ஜெயிக்கும், முறைப்படி திருமணம் நடக்கும், அப்பா அம்மா சம்மதத்துடன். ஒரு சிலருடைய காதல் தோல்வியில் போய் முடியும். இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு கனவு போல் நினைத்து விட்டு அடுத்த வேலையை பாருங்கள், பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி தசைய புத்தியை நடக்குமாக கண்டிப்பாக திருமணம் உண்டு. ஒரு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அதேபோல் எப்போ திருமணம் நடக்கும் என்று கரெக்டாக சொல்லிவிடுவார்கள். இது ஒரு கோச்சார பலனை ஒரு 10% வேலை செய்யும். அதனால் என்ன சாமி நீங்கள் நல்லதாகவே சொல்கிறீங்க, எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். எப்பொழுது நல்லது நடக்கும், என்ன நடக்கும், எல்லா விவரமும் அது சுய ஜாதகத்தில் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறும். உங்களுடைய அரசு வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பார்கள், அதுவும் யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். யூனிஃபார்ம் போட்டால் படிப்பும் யாரும் முயற்சி பண்ணுறவங்களும் கண்டிப்பாக அந்த சீட்டு கிடைக்கும். அதனால் யூனிஃபார்ம் போட்டவர்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன், சம்பள உயர்வு இந்த மாதிரி எது வேணாலும் கிடைக்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதிகாரிகளும் உடன் பணிபுரியர்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்களுக்கு துணை இருப்பாங்க. மனதுக்குள் இருந்த வகையெல்லாம் விலைக்கு உங்களோட நல்லா உறவு வச்சு பேசுவாங்க. அதனால் ஐயா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கூடுமான வரையில் நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து இனிமேல் இருப்பதெல்லாம் வெற்றி தான் உங்களுக்கு. அதான் வெளிநாடு யாராவது போக முயற்சி பண்ணுறீங்களா? முயற்சி பண்ணுங்கள், ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வெளிநாடு சென்று வரலாம் வேலை வாய்ப்புக்காகவும். வெளிநாட்டில் இருப்பவர்களும் உங்களுக்கு உதவி புரிவார்கள். வெளிநாட்டில் வர வேண்டிய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே நீங்கள் மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலைக்கும் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த உங்கள் படிப்பு தந்த ஒரு பதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் சேரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு உதவியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. மறுமணம் யாராவது செய்து கொள்ளணுங்கிறதாக தயவு செய்யணுங்க, அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம். 2வது திருமணம் என்பது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். எப்படி ஒரு பொற்காலம் என்றே சொல்லும் அளவுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு படிப்படியாக ஒரு முன்னேற்றம், வாழ்க்கை தர உயரம். நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தடைகளெல்லாம் உடச்சி எரிஞ்சு நீங்கள் தைரியமான ஆள் தான். நீங்கள் தைரியத்தோடு நம்பிக்கையோடு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றி பெறும். குலதெய்வத்தை மறக்க வேண்டாம். அதனால் ஒரு முறை குலதெய்வம் கோயில் சென்று பாருங்கள். அனைத்தும் உங்களுக்கு
வெற்றி கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.